இந்த அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார் அனீஸை எப்படிங்க இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ளூ காய்ச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃப்ளூ காய்ச்சல் நமக்கு சரியாகிறதுக்கு இதுக்கு செய்யக்கூடிய மருந்துகளில் நிறைய இந்த டாமிஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூ தொடர்பான அதில் வரக்கூடிய இந்த வைரல் ஃபீவராக இருக்கட்டும், சிக்கன்குனியாவாக இருக்கட்டும், ஃப்ளூ காய்ச்சல் குறையாமல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. சிக்கிமிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆசிட்லேருந்து பிரித்தெடுத்து மருந்தாக செய்து தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஃப்ளூ காய்ச்சலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய நாட்டில் மெயினாக இந்த அருணாச்சல பிரதேசத்தில் அதிகமாக இது கிடைக்குதுங்க, ஸ்டார் அனீஸ். நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணியில் பார்த்தா எடுத்து ஓரமாக வச்சுட்டு பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடும். அதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த அன்னாச்சி பூவோட மருத்துவ குணங்கள், அதாவது மிரள வைக்கும் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இதை எப்படிங்க செய்யலாம்? இந்த தமரக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் நிறைய பேருக்கு கார்டியோமெகாலின்னு சொல்லுவோம். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கும். ஸோ ஹார்ட்டில் மிட்ரல் வேல்வ் ப்ரொலாப்ஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் பீட்டே குறையுது, டேக்கிகார்டியா இருக்குது, பால்பிட்டேஷன் இருக்குது, மைல்டாக ஒரு செஸ்ட் பெயின் லெஃப்ட் சைடில் இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர். இதுக்கெல்லாம் இதயத்தை வலிமைப்படுத்துவதற்கான முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த ஸ்டார் அனீஸ், இந்த அன்னாச்சி பூவில் நமக்கு இருக்குங்க.